வணக்கம் நண்பர்களே. இப்போ நியூயார்க் அருகே இருக்கக்கூடிய பிரின்ஸ்டன் என்னும் இடத்துல இருக்கிறேன். இந்த இடத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகம் இருக்கும் இடம். ஐன்ஸ்டீன் இங்கே பணியாற்றி இருக்கிறார். பொதுவாகவே ஐன்ஸ்டீனோடு இணைத்து இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பெயர் இயற்பியலுக்காக உலகமெங்கும் புகழ் பெற்றிருக்கிறது. பிரின்ஸ்டனில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஏரிக்கரையில் இருந்து இப்போது பேசிக்கொண்டிருக்கிறேன். கடந்த ஒரு மாதமாக அமெரிக்காவிலே என்னுடைய ஸ்டோரிஸ் ஆஃப் தி ட்ரூ என்கிற நூலின் பரவலாக்கத்தின் பொருட்டான சந்திப்புகளிலே இருக்கிறேன். ஒரு 10-12 கூட்டங்களிலே பேசியிருக்கிறேன். இங்குள்ள அடுத்த தலைமுறையினரிடம் அந்த புத்தகத்தை கொண்டு செல்வதற்கான முயற்சிகளில் முக்கியமாக ஈடுபட்டிருக்கிறோம். இங்குள்ள வாசகர்களிடமும் அந்த புத்தகத்தை கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். இந்த சந்திப்புகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு கேள்வி என்பது தமிழின் எதிர்காலம், தமிழை நாம் காப்பாற்றுவது பற்றி. அதன் ஒரு பகுதியாக வரக்கூடிய கேள்வி, இந்த படைப்புகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் தமிழில் இருந்து கிடைக்கும் அந்த இன்பம், அந்த அழகு கிடைக்குமா என்று. முதல் விஷயம், உலகத்துல எந்த படைப்பையும் எந்த படைப்பு மொழிக்கு மொழிபெயர்க்கலாம். மனித மொழிகள் ஒன்றே, அதை விட அந்த மொழிகளை உருவாக்கும் மனித மனம் ஒன்றே. ஏனெனில் மனித மூளையின் அமைப்பு ஒன்றுதான். ஆகவே எந்த படைப்பையும் மொழிபெயர்க்கலாம். எந்த படைப்பையுமே நீங்க அச்சிலிருந்து கற்பனை வழியாகத்தான் புரிந்து கொள்கிறீர்கள். அந்த கற்பனை தான் ஆயுதம். அந்த கற்பனை கொண்டு நீங்கள் ஒரு தமிழ் படைப்பை ஆங்கிலம் வழியாகவும் கற்பனை செய்து கொள்ளலாம். தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு ஒரு படைப்பை மொழிபெயர்க்கம் செய்யும் போது பல விஷயங்கள் இழக்கப்படும். கலாச்சார நுட்பங்கள் இழக்கப்படும். வாழ்க்கை சார்ந்த பல்வேறு சிறு தகவல்கள் புரியாமல் ஆகும், விடப்படவும் கூடும். ஆனாலும் ஒரு நல்ல வாசகன் கற்பனை வழியாக தமிழ் வாழ்க்கையை ஒரு மொழிபெயர்ப்பு படைப்பு வழியாகவே வாசித்துவிட முடியும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை தமிழை படித்து அதன் வழியாகத்தான் தமிழ் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது நடக்கப் போவதில்லை. ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய கொரிய, துருக்கிய, சிரிய, சீன, ஜப்பானிய மக்கள் யாரும் அவங்களுடைய மொழிகளில் தேர்ச்சி கொண்டவர்கள் அல்ல. அவருடைய மொழி ஒரு தலைமுறை 2 தலைமுறைக்குள் அவங்களிடம் சென்று விட்டது. ஆனால் பண்பாடு செல்லவில்லை. தென்னாப்பிரிக்காவிலும் அல்லது கரிபியன் தீவுகளிலோ நியூசிலாந்திலோ வாழக்கூடிய மக்கள், தமிழ் மக்கள் 250 ஆண்டுகளாக அங்கே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பண்பாடு இன்னும் மாறவில்லை, உணவு பழக்கம் மாறவில்லை, மொழி மட்டும்தான் இல்லாமலாக இருக்கிறது. ஆகவே மொழி அல்ல பண்பாடு. மொழிக்கு அப்பால் இருக்கக்கூடிய உருவகங்கள், நுணுக்கமான படிமங்கள், மெட்டஃபர்ஸ் அண்ட் ஆர்கிடைப்ஸ், அதுதான் பண்பாடு. அந்த பண்பாடை நீங்கள் மொழிபெயர்ப்பு வழியாக கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஆகவே ஸ்டோரிஸ் ஆஃப் தி ட்ரூ மாதிரியான ஒரு புத்தகம் தமிழ் பண்பாடை தமிழ் மக்களிடையே கொண்டு வந்து சேர்க்கும். தமிழ் அறியாத இளைய தலைமுறையிட கொண்டு வந்து சேர்க்கும். அப்போது என்னிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, அப்படி என்றால் இழக்கப்படுவது முதன்மையாக என்ன என்று. அதுக்கு நான் ஒரு பதில் சொன்னேன். அந்த பதிலை தான் அங்கு முதன்மையாக சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், தமிழ் போன்ற மொழிகள் தொல்மொழிகள். சாதாரணமாக பார்க்கிறவங்க ஒன்று தெரியும், தொல்மொழிக்கு ஒரு இசைமை தன்மை இருக்கும், ஒரு இன்னர் மியூசிக் இருக்கும். அந்த இன்னர் மியூசிக் தன்மை தமிழ் மொழிக்கு உண்டு, சம்ஸ்கிருதத்துக்கு உண்டு, அரபிக்கு உண்டு, லத்தீன் மொழிக்கு உண்டு. லத்தீனிலிருந்து கிளைத்தது தான் ஆங்கிலம். ஆனால் ஆங்கிலத்தை லத்தீனையும் கேட்டால் லத்தீன் இசைத்தன்மையோடு இருப்பதை நமக்கு தோன்றும். அந்த இசைத்தன்மையை நீங்கள் ஒரு நவீன மொழியில் புழங்கும் போது இழந்து விடுகிறீர்கள். பிரெஞ்சிலோ ஆங்கிலத்திலோ நீங்கள் வாழலாம், ஆனால் இழப்பது இதுதான். இதை மிக தெளிவாகவே டி.எஸ். எலியட் சொல்லியிருக்கிறார். ஆகவே நவீன எழுத்தாளர் ஒருவன் ஒரு மரபார்ந்த பழமையான மொழியிலே கண்டிப்பாக ஒரு தேர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் என்று டி.எஸ். எலியட் ஒரு கட்டுரையில சொல்கிறார். அப்படி பார்த்தா ஒரு தமிழ் சிறுவனுக்கு, அமெரிக்காவில் பிறந்த ஒரு தமிழ் குழந்தைக்கு மிகப்பெரிய வாய்ப்பு என்பது தாய்மொழியையே ஒரு ஏன்ஷியன் மொழியாக, ஒரு தொல்மொழியாக பயில்வதற்கான ஒரு வாய்ப்பு. ஒரு அமெரிக்க பிரிட்டிஷ் குழந்தை கிரேக்க மொழியோ லத்தீன் மொழியோ கற்க வேண்டும் என்றால் அது தன்னுடைய தாய்மொழியிலிருந்து நீண்ட பயணத்தை செய்து அந்த மொழியை சென்றடைய வேண்டும். ஆனால் வீட்டிலே ஓரளவுக்கு தமிழ் அறிவும் உள்ள ஒரு தமிழ் பையன் ஆங்கிலத்துக்கு கூடுதலாக தமிழை அறிவது என்பது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஒரு தொல்மொழியில் புழங்குவது என்பது ஒருவனுடைய அறிவுத்திறனை மேம்படுத்துகிறது, கற்பனை திறனை மேம்படுத்துகிறது. அதற்கு அப்பால் அடிப்படையான மொழி நுண்ணுணர்வு ஒன்றை அளிக்கிறது. அதற்கான வாய்ப்பு தமிழர்களுக்கு இருக்கும்போது அந்த வாய்ப்பை இங்குள்ள குழந்தைகள் பயன்படுத்திக் கொள்வதுதான் நல்லது என்று நேற்று ஒரு உரையாடலிலே ஒரு
இளைய தலைமுறை வாசகரின் கேள்விக்கு பதிலாக நான் சொன்னேன். இதற்கு அப்பால் தமிழ் மொழிக்கே உரித்தான நுணுக்கமான பல அழகுகளை தமிழ் வழியாக தான் அடைய முடியும். அப்படி ஒவ்வொரு மொழிக்கும் அதற்கான அழகுகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் எவரும் அடைய முடியாது. ஆனால் உலக இலக்கியத்தை நாம் மொழிபெயர்ப்பு வழியாக தான் அடைய முடியும். ரஷ்ய மொழியின் அழகை நான் அடையவே முடியாது. ஆனால் டால்ஸ்டாயை தமிழ் மொழிபெயர்ப்பு வழியாகவோ ஆங்கில மொழிபெயர்ப்பு வழியாக சென்றடைய முடியும் அல்லவா? அதுபோலத்தான். அடுத்து அதை ஒட்டி இங்கு வாதித்துக் கொண்டிருந்த போது நண்பர் பழனிஜோதியின் மனைவி மகேஸ்வரி ஒரு கேள்வி கேட்டார். ஏன் தமிழில் பேச்சு மொழிக்கும் அச்சு மொழிக்கும் இடையில அவ்வளவு வேறுபாடு இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு நான் சொன்ன ஒரு பதில் உண்டு. அதை இந்த இடத்துல சொல்ல வேண்டும். தொன்மையான மொழிகளில் தான் அந்த வேறுபாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏனெனில் அந்த மொழி பல முறை மறுபிறப்பு எடுத்திருக்கும். தமிழுக்கு குறைந்தது 3 அடுக்கு உண்டு. சங்ககால தமிழ் ஒன்று, அதன் பிறகு நடுக்காலகட்டம் கம்பராமாயண அமைந்த தமிழ் ஒன்று, அதன் பிறகு 15ஆம் 16ஆம் நூற்றாண்டின் தமிழ் ஒன்று. நவீன தமிழ் என்பது 4வதாக வந்த அடுக்கு. அந்த அடுக்கு உண்மையிலே ஆங்கிலம் உட்பட ஐரோப்பிய மொழிகளின் சாயலை கொண்டு உருவானது. நாம் இன்றைக்கு உரைநடை என்று சொல்லுவோமே, அந்த உரைநடை பழைய காலத்தில் இருந்தது கிடையாது. பழைய காலத்திலே உரைநடை என்ற ஒன்று இல்லை. பேச்சு மொழி இருந்திருக்கிறது, செயல் மொழி இருந்திருக்கிறது. உரைநடையில எழுதப்பட்ட படைப்புகள் நமக்கு கிடைக்கவில்லை. அந்த உரைநடை என்று சொல்லுவதே ஒரு வகையான யாப்பு அல்லது செய்யுள் முறையாகத்தான் இருந்திருக்கிறது. இறையனார் அகுப்பொருளோ அல்லது சிலப்பதிகாரத்தினுடைய உரை பகுதியோ அல்லது மணிமேகலையுடைய பகுதியோ செய்யுளாகத்தான் கருதப்பட்டிருக்கான உரைநடை மாதிரி தான் இருக்கு. சம்ஸ்கிருதத்திலையும் உரைநடை கிடையாது. சம்பு என்று சொல்லப்படக்கூடிய உரைநடை மாதிரியான ஒரு செயல் உண்டு. அப்ப உரைநடை என்பதே ஒரு ஐரோப்பிய விஷயம். அந்த ஐரோப்பிய விஷயம் இந்தியாவிற்கு 16ஆம் நூற்றாண்டிலே வருகிறது. 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டுகளிலே அந்த மொழிகளின் செல்வாக்கினால் நமக்கு உரைநடை உருவாகி வருகிறது. பெரும்பாலும் அரசாணைகளை மொழிபெயர்ப்பது, ஆவணங்களை மொழிபெயர்ப்பது, செய்திகளை மொழிபெயர்ப்பது என்ற அளவில் மொழிபெயர்ப்பு வழியாக நாம் உருவாக்கி கொண்டதுதான் அந்த உரைநடை. அந்த உரைநடைக்கு நம்முடைய பேச்சுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆகவே இங்கே செய்யுள் இருக்கிறது, உரைநடை இருக்கிறது, பேச்சு மொழி இருக்கிறது. பேச்சு மொழி அந்தந்த காலத்திற்கு ஏற்ப தொடர்ந்து மாறி வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு காலத்துக்கு அது புதுசாக பிறந்து கொண்டே இருக்கும். அவ்வாறுதான் செய்யுள் மொழியிலிருந்து உரைநடை உருவாகி வருகிறது. உரைநடைக்கான இலக்கணங்கள் எல்லாமே 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு உருவானவை. வெவ்வேறு தமிழறிஞர்கள் தான் ஆங்கில மொழியின் சாயலில் தமிழுக்கான உரைநடை இலக்கணத்தை உருவாக்குகிறார்கள். தமிழில் உரைநடைக்கான இலக்கணமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு இருக்கக்கூடிய உரைநடையுடைய இலக்கணம் எல்லாமே பாடநூல்கள் தமிழ் அமைய வந்தபோது அறிஞர்களால் உருவாக்கப்பட்டவை. உரைநடை எப்படியோ தேவை என்று ஒன்றும் உருவான பிறகு. ஆகவே அந்த உரைநடைக்கும் பேச்சுக்கடையில மிகப்பெரிய இடைவெளி இருப்பது இயல்பானது, சாதாரணமானது. ஒன்றும் செய்ய முடியாது. நான் தமிழிலே பயன்படுத்திக் கொண்டிருக்கும் நூற்றுக்கணக்கான சொற்றொடர்கள் உண்மையில ஆங்கில மொழியிலிருந்து மொழிபெயர்க்க வழியாக உருவாகி வந்தவை. ஆகவே நாம் ஒரு செயற்கையான புழக்க மொழியை ஒன்றை உரைநடை உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கோம். அதற்கும் பேச்சு மொழிக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. ஆகவேதான் ஆங்கில மொழியாக தமிழ் படிக்க வரக்கூடியவர்கள் உரைநடை எளிதாக படித்து விடுகிறார்கள். பேச்சு மொழிக்கு வருவதற்கு மிகுந்த கஷ்டப்படுகிறார்கள். ஆகவே மொழிகள் என்பவை ஒன்றல்ல, பல்வேறு அடுக்குகள் கொண்டவை. அந்த அடுக்குகளுக்குள் செல்வதென்பது ஒருவன் அறிவு பாரமாக உணர்வு உருவாகம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஆங்கிலமும் அப்படித்தான். நான் பேசும்போது சொன்னேன், என்கிட்ட ஒரு ஷேக்ஸ்பியர் நாடக நூல் இருக்கிறது. 18ஆம் நூற்றாண்டு இறுதியில் அச்சிடப்பட்டது. அதுல கால்புள்ளி அரைப்புள்ளி எந்த அடையாளமும் கிடையாது. கால்புள்ளி அரைப்புள்ளி போன்றவை கூட பிரெஞ்சு மொழியிலிருந்து ஆங்கிலத்துக்கு வந்தது என்று சொல்வார்கள். வெவ்வேறு அடையாளங்கள் தொடர்ந்து உருவாகி கொண்டும் இருக்கின்றன. ஆகவே மொழியை ஒரு நிலைத்த அமைப்பாக பார்க்காமல் மொழியை ஒரு தொடர் நிகழ்வாக பார்க்க வேண்டும். பண்பாடு ஒரு நிலைத்த கட்டமைப்பாக பார்க்கப்படாமல் ஒரு தொடர்ச்சியாக ஒரு நதி போல, இந்த ஆறு போல ஓடிக்கொண்டிருப்பதாக பார்க்க வேண்டும். நண்பர்களே, இந்த தருணத்திலே மொழி சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய இந்த வகையான இறுக்கங்களை களைந்து மொழி என்பது பண்பாட்டின் வெளிப்பாட்டு வடிவம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். பண்பாடு தன்னை ஆழத்தில் நிறுத்தி கொண்டு மொழியாக வெளிப்படுகிறது. இங்கே பிறகு இந்த அழகிய மரம் இழித்து நிற்கிறது தான் தமிழ் என்று கொண்டால் இதனுடைய வேர் உள்ளே இருக்கிறது, கண்காணாத வேர். அந்த வேர் தான் பண்பாடு. அந்த வேரிலிருந்து அது எங்கும் எப்படியும் முளைத்தழு என்று நாம் நம்ப வேண்டும். நன்றி.